வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டசபை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. திமுகவின் 69 சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் முன்பு நேருக்கு நேராக அமர்ந்து அனல் பறக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டார். சட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் ஆரம் வீரப்பன் அவர்களை அழைத்த கலைஞர் அவர்கள் ஆரம்பி அவர்களை நெருங்கி ஏதோ சொல்கிறார். அவரும் சரி என்று தலையசைத்தவாறு எம்ஜிஆர் அவர்களை நோக்கி சென்று கலைஞர் அவர்கள் உங்களிடம் பேச வேண்டுமாம் என்று கூறுகிறார். எம்ஜிஆர் அவர்களும் பேசலாம், அவரை வசந்த மண்டபத்திற்கு வர சொல்லுங்கள் என்று கூறுகிறார். ஆரம்பி அவர்களும் கலைஞரை வசந்த மண்டபத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அங்கே இருவர் மட்டும் அமர்ந்து பேசுவது போல் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. அதில் ஒரு நாற்காலியில் எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்து விட்டார். பின்பு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை நோக்கி வேக நடை போட்டு வந்தார். பொன்மனச்செம்மல் எழுந்து நின்று கலைஞர் அவர்களை வரவேற்றார். பின்பு இருவரும் அமர்ந்து 20 நிமிடங்கள் பேசினார்கள். சில சிக்கலான அரசியல் பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் இப்படி வசந்த மண்டபத்தில் சந்திப்பது பலமுறை நடந்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.